வணக்கம் நண்பர்களே. ஒரு அருமையான வாசகம் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் இஸ் பெட்டர் தேன் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். சக்ஸஸ் இஸ் மெஷர்டு பை அதர்ஸ், பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மெஷர்டு பை யுவர் ஓன் சோல் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் தான் ரொம்ப சிறந்தது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை விட அப்படிங்கிறாங்க. ஒரு திருப்திகரமான வாழ்க்கை என்பது தான் வெற்றிகரமான வாழ்க்கையை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுலாம் மெஷர்டு பை அதர்ஸ், அது மற்றவர்களால் தீர்மானிக்கப்படுது. ஆனால் திருப்திகரமான வாழ்க்கை என்பது நம்முடைய சொந்த ஆன்மாவால் தீர்மானிக்கப்படுகிறது. ரொம்ப அருமையான விஷயம். நீங்கள் இந்த உலகத்தோட வெற்றி தோல்வி அப்படிங்கிற அந்த வலைக்குள்ளே மாட்டினீங்கன்னா பிறருக்காக வாழ வேண்டிய தேவை வந்துடும். அதில் போட்டி போடணும் மற்றவங்களோட. அது பொறாமை வரும், பதட்டம் வரும், மன அழுத்தம் வரும், மனக்கவலை வரும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. மற்றவங்களோட நம்ம போட்டி போடணும், அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணும், இல்லை நம்ம இதை ஜெயிச்சு காட்டணும், அப்படி இப்படின்னு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஈகோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அது பிறருக்காக ஓடி 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 ஓடியே நம்முடைய சொந்த வாழ்க்கை காணாமல் போயிடும். ஆனால் நம்முடைய ஓன் சோல் அது சொல்லும் பாருங்கள், நம்முடைய ஆன்மா உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழு அப்படின்னு சொல்லும். நிம்மதியாக, திருப்திகரமாக, நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு, நமக்கு பிடிச்ச ஒரு கவிதையை ரசிக்கலாம், நமக்கு பிடிச்ச ஒரு இசையை ரசிக்கலாம், நமக்கு தெரிந்த ஒரு சிறிய வேலையை செய்யலாம், நிம்மதியாக வாழலாம் என்கிற இந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதி உன்னதமான வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவர் எங்கள் தெருவுக்கு வருவார். அவர் ஒரு சைக்கிளில் சின்ன ஒரு பெட்டியில் பஞ்சு மிட்டாய் விற்றுட்டு வருவார். நான் வளர்ந்து ஒரு 20 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவரை பார்க்குறேன். அவர் ஒரு மளிகை கடையில் நிற்கிறாரு. சர்க்கரை எல்லாம் வாங்குறாரு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சோம்பு அப்படி வாங்கி சாப்பிட்ருக்கேண்ணே அப்படின்னு சொல்கிறேன். நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையெல்லாம் கருப்பாக இருந்த தலை வெளுத்து போயிருக்கு. இப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்குறபோது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் என்னுடைய மகனையும் மகளையும் நல்லபடியாக படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் இன்னும் அதே வேலை, அதே கண்ணாடி பெட்டியில் ஒரு சோம்பு இப்படி விற்று கொண்டு இருப்பவராக அவர் தன் வாழ்க்கையை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். இது மாதிரி எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன ஒரு பெட்டி கடை வச்சுருப்பாங்க, 20 வருஷமாக அதே பெட்டி கடை, அமைதியாக அவர்கள் வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. தலைமுறை தாண்டி இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போது ஒரு பூக்கடை வச்சுருப்பாங்க, சின்ன காய்கறி கடை வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன கடைகள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் நிம்மதியாக திருப்திகரமாக போதும், இது எனக்கு போதும் என்று அதை வைத்துக்கொண்டே தன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருபுறம். அதுபோல் நான் சொன்னதைப் போல தனக்கு பிடித்த கவிதை, தனக்கு பிடித்த இசை, தனக்கு பிடித்த வாழ்க்கைன்னு அமைதியாக இந்த உலகத்தினுடைய வெற்றி தோல்வி என்கிற அந்த வலைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. திருப்திகரமாக வாழ்பவர்கள், அதான் முக்கியமானது. அப்போது உங்களது கவிதையை நீங்கள் எழுதுங்கள்ன்றார் அபி. எல்லா கவிதைன்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை எழுதணும், இது அப்படி இல்லை. உங்கள் கவிதை எழுது, உங்களுக்குள்ளே ஒரு கவிதை இருக்குது, அதை கண்டுபிடிச்சி எழுதுங்கிறார். அப்போ நமக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குது. அந்த வாழ்க்கையை கண்டுபிடிச்சி நம்ம வாழணும். நாம் அப்படி வாழ தொடங்குகிற போது தான் நம்ம உண்மையான நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்கிறோன்னு அர்த்தம். மற்றவங்களுக்காக வாழாமல் இந்த உலகத்தினுடைய வெற்றி தோல்வி போட்டி பொறாமைக்குள்ளெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை நமக்காக வாழ்கிற இடம் அது ரொம்ப அதி அற்புதமானது. இந்த உலகத்தில் எதுவும் பெருசு சின்னதுன்னு இல்லை, உயர்ந்தவர்கள் தாழ்ந்ததுன்னு இல்லை, எதுவுமே இல்லை. என்ன இருக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு வாழ்க்கையும் தனித்துவமானது. அதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என் வாழ்க்கை இது, என் வாழ்க்கைக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அதை நாம் கண்டுபிடிக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய இந்த வரையறைகளில் இருந்து நாம் விலகி நமக்கான நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரயாணிக்க தொடங்கும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதான் சோல்ஃபுல் லைஃப் என்று சொல்கிறார். அதான் சோல்ஃபுல் லைஃப். நம்ம சோல், நம்ம ஆன்மா திருப்திகரமாக வாழத் தொடங்குகிற இடம். அந்த வாழ்க்கையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை நிம்மதியானது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.